ஸோ we are doing great. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டுருக்கோம். அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மோட்டோ விலாகிங் மாதிரி தான் இருக்க போகுது. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி தான் டிராஃபிக்காக இருந்திருக்காது. இப்போ பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குங்க. மொத்த கிலோமீட்டரே 14 கிலோமீட்டர் தாங்க. நான் போகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ சரியான வெயில், கையெல்லாம் எரியுதுங்க. ஸோ இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோன்னா என்னோடய கொலிக் தான். ஸோ கொலிக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளோட உடன்பிறவா சகோதரி. ஸோ நம்ம பெங்களூர் வந்த புதுசில் ஒன்றுமே தெரியாமல் திக்கு முக்காடிட்டு இருந்த சமயத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பல அறிவுரைகள்லாம் சொல்லிக் கொடுத்து நம்ம கூட இருந்து பார்த்துக்கிட்டோங்க. ஸோ அவங்கள தான் பார்க்க இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே ஹெப்பால் ஃப்ளைஓவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அங்கே தாங்க ஃபுல் டிராஃபிக்கும். பெங்களூரில் இருக்கவங்க தெரியும். ஸோ இதை மட்டும் கடந்துட்டோம்னா இப்போ ஃப்ரீயாக போயிடலாம். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், அதை வேணால் பாருங்கள் ஒரு நிமிஷம். என்னன்னு தெரியுதாங்க? ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் 60% மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ உடனே வீடியோ பாஸ் பண்ணிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 கூட ஈஸியாக வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி அசம்ஷன் தான். இப்போ வந்து ஈஸியாக எல்லோரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ காம்படிஷன் அதிகம். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரிட்ஜை மட்டும் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போயிடலாம். அப்போ ஒரு வழி இதை கலந்தாச்சுங்க. இன்னொரு பாட்டு இருக்குது, அதை மட்டும் கலந்துட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போயிடலாம். அவ்வளோதான், சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலங்க, வண்டி ஓடிட்டு இருக்கும்போது இந்த சைடு வலிக்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு. ஆக்சுவலி 9:30 கிளம்ப சொன்னாங்க. கிளம்புனது 10:30. சரி எப்பயும் போல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சலான்னு பார்த்தா ஆக்சுவலி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் நான். அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இந்த கூகுள் மேப்பில் நல்லா போய்ட்டுருக்கும்போது எதாவது கொஸ்டின் கேட்பானுங்க. ஒரு வழியாக அந்த ஹெப்பால் பிரிட்ஜை தாண்ட போகிறோம். அதுக்கப்புறம் க்ரௌடு இருக்கும், பட் ஈஸியாக போயிடலாம். ரோடு கொஞ்சம் வைடாக இருக்கும், ஸோ சீக்கிரமாக போயிடலாம். ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டாக பண்ணுற மோட்டோ விலாகிங். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதாவது உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் டக்குன்னு கமெண்ட்டில் தட்டிவிடுங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஈஸியாக போயிடலாம். ஒரு சில பேர் சிங்கிள் போடுவாங்க, அப்போ மட்டும் கொஞ்சம் நின்று போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்துடலாம். அவனுக்கும் கொடுத்து வச்சிருக்கு, நமக்கு இல்லை. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமா? அமையாது. இந்த கூகுள் மேப்பில் ஒழுங்காகவே சொல்ல மாட்டானே. மேலே பிரிட்ஜு மேலே ஏறுறதா இல்லை சர்வீஸ் ரோட போடுறதா நமக்கே டவுட் இருக்கும். மேப்பில் பார்ப்போம், 2 ஒரே மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். சரி பிரிட்ஜு மேலே ஏறுவோம் அப்படின்னு ஏறிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் கரெக்டாக சொல்ல மாட்டான். ரூட்டு மட்டும் மாற்றி விட்டுருவான் வைங்க, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ரூட் காட்டுவான். யாரா நீ, அதுக்கு நீ முன்னாடியே கரெக்டாக காமிச்சிருந்தா கரெக்டாக போயிருக்கலடா அப்படின்ட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் பங்க் கூட டைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்ற விட்டோம்னா நிறைய பெட்ரோல் வேஸ்ட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். மேப்பை பார்க்கணும், சைடு மிரர் பார்க்கணும், கேமரா விழுந்துடாமல் அதையும் பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ கேமராலாம் நான் பாட்டு பாடிட்டே போவாங்க எப்பயும். ஆனால் இப்போது கேமரா இருக்கனால நம்மளால் பாட முடியாது, இல்லைன்னா காப்பி ரைட் ஆகிடும். வெளியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் அடிக்கடி என்ன அறியாமல் நானே ஹம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். எப்படி இருக்க வேண்டியவன். ஆக்சுவலி இப்போ நம்ம ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப
ஸோ இப்போ அவங்கள எதுக்கு பார்க்க போனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ குட்டி பேபியை பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆல்ரெடி ஆட்டோவில் போயிட்டாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நான் இல்லை பைக்கில் வரேன், சரி அப்படி ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு வந்தேன். ஆனால் அந்த டிராஃபிக்கை பார்த்தா பேசாமல் நம்ம ஆட்டோவிலே போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப பாசமானவங்க அவங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஹல்தின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். போயிட்டு அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக டான்ஸ்லாம் ஆடினோம். ஸோ முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த நாள் ரிசப்ஷனு. ஸோ அதுக்கும் போயிருந்தோம். ஸோ அதுக்கடுத்த நாள் மேரேஜு காலைல, அதுக்கும் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆன பிறகு ஒரு 5 மந்த்ஸில் ஏதோ 5 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ அதில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கும் போனோம். அதுக்கப்புறம் 7 மந்த்ஸ்லேயும் 9 மந்த்ஸ்லேயும் வளகாப்பா, அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கும் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லி பேபி டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ பாப்பா பார்க்க போகிறோம். அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒரு நாட்டில் பார்த்தா ரெட் கலரில் காட்டுது, டிராஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா தெளிவாக காட்டுங்க. ஆனால் பிரிட்ஜ் மேலே போகிறதா சரி சோரில் கீழே போகிறதா அதை மட்டும் காட்டாது. தெரிஞ்சு வேணுமே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் போனான்னு சொன்னால அவங்க கால் பண்ணுறாங்க. எப்பயும் போல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதான். ஆக்சுவலி உண்மையாகவே மாட்டிக்கிட்டேங்க. இதுதான் ஆஃபீஸில் லேட்டாக போயிடுவேன். ஆக்சுவலி லேட்டாக தான் கிளம்புவேன். அங்கே போய் கேட்டாங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். அது நம்ம இந்த ஹெபால் பிரிட்ஜு தான், அந்த ஃப்ளைஓவர் தான் கிராஸ் பண்ணுமா. ஸோ சொன்னோன்னா சரி வேறு வழி இல்லை அப்படின்னு ஏற்றுப்பானுங்க. அதே மாதிரி தான் வேறு யாரையும் பார்க்க போனாலும் வைங்க, சோம்பேறித்தனமாக இருக்குங்க கிளம்புறதுக்கு. லேட்டாக தான் கிளம்புவேன். கிளம்பி லேட்டாக போன பிறகு செம்ம காரில் இருப்பாங்க சொல்லிடுறதுக்கு போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேங்க அப்படின்னு. ஒருவேளை அப்போ சொன்ன பொய்யெல்லாம் கர்மானால இப்போ நடக்குது என்னவோ. கர்மா இஸ் பூமராங்.